எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அஜய். லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிறவங்க, பெரிய பெரிய ப்ரொஃபைலில் இருப்பாங்க, பெரிய வேலைகளில் இருப்பாங்க. அப்போ அது மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, 3 மாதம் ஒரு வாட்டி, இல்லை ஒரு 6 மாதம் ஒரு வாட்டி, 10 நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரை, இல்லை ஒரு மாதம் வரைக்கும் கூட நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கே இருந்து சிகிச்சைகள் எடுத்துக்குவாங்க. மண் குளியல், வாழை இலை குளியல், அதுக்கடுத்தது நீர் சிகிச்சைகள், அப்போ பிளான்ட் டயட்டு, ஃப்ரூட் டயட்டு, அதுக்கடுத்தது இது மாதிரி இயற்கை சிகிச்சைகள் எல்லாமே எடுத்து உடலை ரெஜுவினேஷன் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த உடல் ரெஜுவினேஷன் 10 நாள் செய்கிறாங்க இல்லையா, அந்த 10 நாள் செய்யக்கூடிய பலனை ஒரே நாளில் கொடுக்கக்கூடியது ஒரு விஷயம். இதுக்கு பேர் தான் எண்ணெய் குளியல். இந்த எண்ணெய் குளியலுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸு நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை. இந்த எண்ணெய் குளியல் நம்ம சொல்லி 3 மாதத்தில் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. பைல்ஸு சரியாயிருக்கு. மற்ற சிகிச்சைகளில் சரியாகாதது இந்த எண்ணெய் குளியலும் சேர்த்து செய்கிறப்ப பைல்ஸு பூரணமாக சரியாயிருக்கு. அப்புறம் தைராய்டு லெவல் அது கம்மியாயிருக்கு. அதுக்கடுத்தது இந்த கிரிப்பிட்டஸ், இந்த ஜாயின்ஸ்ல எல்லாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், அது எல்லாமே சரியாயிரும். ரொம்ப சிம்பிளாக பிபி இதில் குறையும். இது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பலன்கள் இதுக்கு இருக்குது. அப்போ எண்ணெய் குளியல் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற முறை இருக்குது. அந்த முறைப்படி நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். அந்த முறை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறப்ப உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத முதலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதுக்கு செக்கு நல்லெண்ணெய் நம்ம எடுத்துக்கணும். செக்கு நல்லெண்ணெய் நம்முடைய தோலில் நம்ம போடுறப்ப, நம்ம உடல்லையே பெரிய உறுப்பு அப்படின்றது நம்முடைய ஸ்கின்னு. இந்த தோலில் நம்ம இதை போடுறப்ப இந்த தோலில் இருக்கிற நுண் துவாரங்கள், ஸ்கின் போர்ஸ் மூலமாக, இதுக்கு பேர் டிரான்ஸ்டெர்மல் அப்சார்ப்ஷன், தோல் வழியாக உள்ளுக்குள்ளே உரியப்படும். என்ன உரியப்படும்? நம்ம வெளியே இந்த எண்ணெய் போட்டிருக்கிறோம், இது உள்ள உரியும். இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நல்லவைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே உரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற நச்சுக்கள் வெளியேறும், தோல் வழியாக வெளியேறும். அப்போ இந்த எண்ணெய் குளியல் நம்ம செய்கிறப்ப ஒரு அரை மணி நேரம் நம்ம இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எண்ணெய் வந்து அல்கலின் தன்மை உடையது. இந்த அல்கலினிட்டி தான் இன்னைக்கு நம்ம உடலுக்கு தேவையான விஷயம். இந்த அல்கலினிட்டி என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உடலில் நுண்கிருமிகளில் கெட்டது செய்யக்கூடிய நுண்கிருமிகள் எல்லாமே அசிடிக் மீடியத்தில் தான் வளரும், அல்கலின் மீடியத்தில் வளராது. அப்போ இந்த அல்கலின் மீடியம் ஆனவுடனே கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இது எல்லாமே அளவு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது 2வது விஷயம், இந்த அல்கலினிட்டி உடலில் வரப்போ எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆகும். உடலுக்கு அல்கலினிட்டி தேவைப்படுது, ரத்தத்தில் அல்கலினிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு என்ன செய்யும்? போன்ஸு அதை தான் உருக்கி ரத்தத்தில் அல்கலினிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ அது மாதிரி இருக்கிறப்ப அல்கலினிட்டியை நம்ம உடலுக்கு தன்னாலேயே கொடுக்குறப்ப போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும், போன் டென்சிட்டி ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே வரும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதுக்கடுத்தது உடல் சூடு. இந்த உடல் சூடு அப்படின்றது பெரியவரை கண்டுக்கிறதே இல்லை நிறைய பேர். உடல் சூடு இது இருக்கிறனால தான் வெப்பக்கழிவு, கழிவுகள்லேயே முக்கியமான கழிவு இந்த வெப்பக்கழிவு. வெப்பக்கழிவுகள்னால உடலில் பல பிரச்சனை வரும். இந்த வெப்பக்கழிவை இது முழுமையாக வெளியேற்றும். இது ரகசியம். ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது இப்போ கூட சைனாவில் அக்குபஞ்சர் படிச்சுட்டு வரவங்க, அக்குபஞ்சர் நம்முடைய வர்மக்கலை இருக்குது, களரி பயிட்டு, சிலம்பம் இருக்குது, அதுல எல்லாம் எப்படியோ பெரிய பெரிய ஆசான்கள் அந்த விஷயங்களை முழுமையாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அக்குபஞ்சரில் ட்ரிபிள் வார்மர் மெரிடியன், ட்ரிபிள் வார்மர் பற்றி நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது அப்பர் வார்மர், மிடில் வார்மர், லோயர் வார்மர் 3 இருக்குது. உடல் வெப்பம் நம்ம 37 டிகிரி பாடியுடைய டெம்பரேச்சர்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு உடலில் உறுப்பில் வியாதி இருக்குது அப்படின்னா அதுடைய டெம்பரேச்சர் சமநிலையில் இருக்காது. உடலில் இருக்கிற அனைத்து விஷயங்கள், அனைத்து செல்களையும் சமநிலைக்கு கொண்டு வந்து தகுந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வரது இந்த ஆயில் குளியல். அப்போ இந்த 3 முக்கியமான பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இது முக்கியமான பலன்கள். இன்னும் ஏராளமான பலன்கள் ஆயில் பாத்து இது நமக்கு கொடுக்கும். இது எப்படி நம்ம முறையாக எடுத்துக்கிறது அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஆயில் பாத்துக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை செக்கு நல்லெண்ணெய் இது உடல் முழுக்க தேய்க்கணும். தேய்க்கிறப்ப நம்ம எண்ணெய் கையில் எடுக்கிறோம், கையில் எடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் இப்படி தேய்க்கணும். முதல்ல தேய்க்கிறப்ப ரிவர்ஸ் டைரக்ஷனில் தேய்க்கணும், உடல் முழுக்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீவுறப்ப மேலிருந்து கீழாக நம்ம நீவி விடணும். அப்போ இதுதான் மெத்தடு.
இது செய்கிற நாள் அன்னைக்கு நாள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த எண்ணெய் குளியல் எடுத்துக்கூடாது. அதுக்கடுத்து அமாவாசை, பௌர்ணமி, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், நட்சத்திர நாள், இந்த நாள் இருக்கக்கூடாது. அப்போ நாள் பார்த்து தான் நம்ம செய்யணும். இந்த 4 ரூல்ஸ் எல்லாமே பெரியவங்களுக்கு தெரியும், முன்னோர்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த எண்ணெய் குளியல் எடுத்த நாள் அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாது. 100% இதை தெளிவாக கேட்டுக்கோங்க. எண்ணெய் குளியல் எடுத்தா தூக்கம் நல்லா வரும், தூங்கி எந்திரிச்சா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தப்பு. எண்ணெய் குளியல் நாள் அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாது. அசைவம் எடுக்கக்கூடாது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் மட்டும்தான் அன்னைக்கு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து எண்ணெய் குளியல் எடுத்த நாள் அன்னைக்கு வெயிலில் அதிகமாக அலையக்கூடாது. அன்னைக்கு கொஞ்சம் ஓய்வில் இருக்கணும். மலையேற்றம் கூடாது, அதிகமாக உடல் உழைப்பு செய்யக்கூடாது, உடல் உறவு கூடாது. அதுக்கடுத்தது இந்த எண்ணெய் குளியல் செஞ்ச அன்னைக்கு முக்கியமாக சுடுதண்ணி தான் குளிக்கணும், சுடுதண்ணி தான் குடிக்கணும், சூடாக தான் உணவுகள் எல்லாமே எடுத்துக்கணும். இந்த எண்ணெய் குளியல் நாள் அன்னைக்கு இரவு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு நம்ம தூங்க போயிடணும். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்த ரூல்ஸ் கடைபிடிச்சி இந்த எண்ணெய் குளியல் செஞ்ச அந்த நாளே உடல் எல்லாமே ஃப்ரீ ஆகிறது ஃபீல் பண்ணலாம். பலன்கள் அன்னைக்கே தெரியும். நேச்சுரோபதி நம்ம சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே இயற்கை மருத்துவம் அப்படின்றது எண்ணெயை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்ட் பெர்மனன்ட் கியூர் கொடுக்கக்கூடியது, எவிடன்ஸ்டு பேஸ்டு. இந்த 3 விஷயங்கள் தான் நேச்சுரோபதி. நேச்சுரோபதியில் நிறைய இருக்குது. இந்த டீடாக்ஸில் எளிமையாக நம்ம செய்யக்கூடியது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எண்ணெய் குளியல் அதில் முக்கியமான ஒன்று. நன்றிங்க. வாழ்க வளமுடன். Bye.